ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹெல்த்தியான சத்து மாவு ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். ஹீட் ஆனதும் அந்த மெஷரிங் கப்பு சின்னதாக எடுத்துக்கலாம். அது சுண்டல் 1 கப்பு, சோயா 1 கப்பு, சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பு. சோளம் 1 கப்பு, குதிரைவாளி, கோதுமை, கோணி அரிசி, கருப்பு உளுந்து 1 கப்பு, பச்சைப்பயிறு 1 கப்பு. நான் 25 தானியம் சேர்க்க போகிறேன் இன்றைக்கி சத்து மாவுக்கு சேர்த்துக்கு. சோளம் 1 கப்பு, பொட்டுக்கடலை 1 கப்பு, வேர்க்கடலை 1 கப்பு, பாதாம் ஒரு 10-15, முந்திரி 15, ஜவ்வரிசி 1 கப்பு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபி கொடுத்தீங்கன்னா தோசையாக சுட்டு கொடுக்கலாம். மில்கில் கஞ்சியாக செஞ்சு கொடுக்கலாம் மார்னிங் ஃபுட்டாக. இந்த ரெசிபி நல்ல வெயிட் கெயின் கொடுக்கும், ஹெல்த்தியாக இருப்பாங்க குழந்தைங்க. கம்பு 1 கப்பு, நீங்கள் எந்த கப் மெஷரிங் எடுக்கலாம் அந்த கப்பில் எடுக்கணும். கேழ்வரகு 1 கப்பு, திணை 1 கப்பு, வரகு 1 கப்பு, சாமை 1 கப்பு, திணை, வரகு, சாமை, குதிரைவாளிலாம் எல்லாம் ஒரே கலரில் தான் இருக்கும். எல்லோ கலர் இருக்குது குதிரைவாளி. சுக்கு 1 கொஞ்சம் மீடியம் சைஸில், ஏலக்காய் ஒரு 5-6 ஃப்ளேவருக்காக. இப்போது கலந்து விட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு லைட்டாக சூடானால் தான் போதும், ஆனால் திருப்பி விட்டுக்கலாம். இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் இந்த ரெசிபியை சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி 25 தானியம் எடுத்திருக்கேன். நீங்கள் அது கூட அதிகமாக வேணும்னா எந்த மெஷரிங் கப்பில் எடுத்தீங்களோ அதில் அதிகமாக எடுத்துக்கலாம். ஹீட் பண்ணி இது மாதிரி வறுத்து எடுத்து அரைச்சிங்கன்னா ஒரு 3 months வரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பூச்சி எதுவும் விழாது. இங்கே ஃபுட்டை அவாய்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக இந்த ரெசிப்பியை பிஸ்தா 1 கப்பு, இந்த நட்ஸ்லாம் நல்லா ஹீட் பண்ணி ஆற விட்டு ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். தோசை மாவு, மில்க்கு கூட இட்லியாகவும் கூட செஞ்சு கொடுக்கலாம். குழந்தை இட்லி மாவில் கலந்து கூட. உங்களுக்கு என்ன டிஷ்ஷு தெரியுமோ இந்த இது ஃப்ளேவர் போட்டு கொடுங்க. குட் ஃபார் ஹெல்த் சத்து மாவு. நான் என்னோடய குழந்தைக்கு இந்த மெஷரிங் கப்பில் 2 இது போட்டு தோசை மாவு கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணி தோசையை சுட்டு கொடுப்பேன். மார்னிங்கில் மில்கில் கஞ்சியாக செஞ்சு கொடுப்பேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.